பூரா பயலுக்கு டவுட் விஜய் சேதுபதி சாட்டர்டே சண்டே எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மொக்கையாக தான் போகுது. ஏன்னா இந்த வீக்கில் வந்து கண்டென்ட்டே இல்லை அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட டவுட் ஏகப்பட்ட கொஸ்டின். நீங்கள் கேட்ட கொஸ்டின்லாம் யாருக்கு கேட்டதோ இல்லையோ பிக் பாஸ் டீமுக்கு கேட்டிருக்கு. எப்படி விஜய் சேதுபதி இப்படி செகண்ட் ப்ரோமோல ஒரு கேள்வி கேட்குறாரு பார்த்தீங்களா, ஒரே கேள்வி தான் ஆனால் ரெண்டு விதமாக கேட்கலான்றதுக்கு இதுதான் எக்ஸாம்பிள். ஆக்சுவலாக முரண்பாடு அதை பற்றி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்காம இப்போ என்ன கேட்ட கேள்வியை வந்து மாற்றிருக்காங்க, லைட்டாக கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, புதுசாக இருக்கணும்ல. அதனால் வந்து முரண்பாடு வந்து உங்கள் வீட்டில் வந்து சொல்லிட்டாங்க. ஓகே, இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்க, இப்போ அவங்களுக்கு சொன்னது பதிலாக வேற யாருக்காவது முரண்பாடு சொல்லியிருக்கலாம் அப்படின்னா யார் யாருன்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சிம்பிள் கேள்வி அதுதான். ஓகேங்களா, கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கொஞ்சம் மாற்றி கேட்குறாங்க. மற்றவங்க யாராவது முரண்பாடு சொல்லியிருந்தா கொஞ்சம் பெட்டராக இருக்குமே அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஜாக்லின் எந்திரிச்சு என்ன சொல்கிறாங்க, ஆக்சுவலாக வந்து இல்லை சார், எனக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து ஜெஃப்ரியை கேட்டாங்க, அதில் எனக்கு உடன்பாடு இல்லை, என்ன பொறுத்த வரைக்கும் சௌந்தர்யாவை கேட்டிருக்கணும், விஷாலை கேட்டிருக்கணும், இவங்க ரெண்டு பேர் மேலே தான் எனக்கு பயங்கரமான வன்மை இருக்குது அப்படின்ற சொல்லாமல் சொல்லிட்டாங்க. ரெண்டு பேருமே ஷாக்கு. ஆனால் விஷாலுக்கு தெரியும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஜாக்லின் எப்போ இருந்தாலும் நம்ம மேலே காண்டில் தான் இருக்குது. அது மாதிரி அவரும் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் மேலே சம காண்டில் தான் இருக்காங்க. அந்த இடத்துல ஜாக்லின் சொல்லும்போது சௌந்தர்யாவுக்கு தான் கொஞ்சம் ஷாக்காக இருக்குது, என்ன ஏண்டி கேட்கணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி தான் கேட்டாங்க. ஜெஃப்ரி தான் பின்னாடி பேசிட்டு இருக்காரு, எதுக்கு பையன் பொண்ணை பற்றி பின்னாடி பேசுற அப்படின்னு நம்ம தான் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதை வந்து சௌந்தர்யாவை பார்த்து கேட்கணும் அப்படின்னு நம்ம ஜாக்லின் விருப்பப்பட்டாங்க அப்படின்றத ஓப்பனாகவே சொல்கிறாங்க. என்னங்க இப்படி ஓப்பனாக பேச ஆரம்பிச்சிட்டீங்க, சௌந்தர்யாவை பார்த்து இப்படி ஓப்பனாக பேச மாட்டீங்களே அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. எனிவேஸ் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரயன் எந்திரிச்சு சொல்கிறாரு, முத்தையும் மஞ்சரியும் எங்கள் வீட்டில் வந்து கேட்டாங்க, ஆனால் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க முத்துவும் மஞ்சரியும் கேட்பாங்க, மற்றவங்களை எதிர்பார்த்தேன், அதாவது ஜாக்லின் சௌந்தர்யா இவங்களை கேட்பாங்கன்னு எதிர்பார்த்தேன், ஆனால் முத்துவையும் மஞ்சரியும் சொன்னது எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது அப்படின்னு நம்ம ரயன் சொல்கிறாரு. உங்களுக்கு மட்டும் இல்லை சார், ஊருக்கே ஷாக்கிங்காக தான் இருந்தது. எப்படா அது இவ்வளோ பிரச்சனை இருக்கும் போது இது புதுசாக இது ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா வந்து கேட்டாங்க அப்படின்ற மாதிரி எங்களுக்கே ஷாக்கிங்காக தான் இருந்தது. எனிவேஸ் உங்கள் அக்கா வந்து அந்த விஷயத்தில் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது அங்கே தான் கிளியராக புரிஞ்சுது அப்படின்ற மாதிரி தெரியுது. எனிவேஸ் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் எழுப்புறாரு. முத்துக்குமரன் எழுப்பினோன்னே முத்து நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு அதாவது இவங்களை கேட்டதுக்கு பதிலாக வேறு யாரை கேட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்டவொடனே அவர் என்ன சொல்ல, பூரா பையன் மேலே எனக்கு டவுட் தான் சார் இருந்தது, மொத்த பேர் கேட்டது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஆனால் அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கேட்க முடியல, ஆக்சுவலாக கேட்க தெரியலன்னு கூட சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். அதை விஜய் சேதுபதி சொல்ல, அப்போ பூரா பையிலே கேட்டிருந்தா உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னும் போது ஆமாம் சரி அப்படின்ற மாதிரி ஒரு சிரிப்பு வர போடுறாரு. என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த முரண்பாடுன்ற டாபிக் இருக்குல்ல, இது ரொம்ப சின்ன டாபிக் தாங்க, இதை வச்சு ரொம்ப நேரம்லாம் ஷோ ஓட்ட முடியாது. ஆனால் விஜய் சேதுபதி கொஞ்சம் புது விதமாக ட்ரை பண்ணுறாரு. அதாவது முரண்பாடை பற்றி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி எடுத்தால் ஒரு 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும் வச்சுக்கோங்களேன். அதனால இப்போ என்ன பண்ணிட்டாரு, முரண்பாடு இவங்க மேலே இருந்தது அப்படின்றது ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம். ஸோ அதை பற்றி பேசினதே பேசுகிற மாதிரி இருக்கும். இதே புதுசாக வந்து வேற யார் மேலே முரண்பாடு இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கிண்டி விடுறாரு, ஏதாவது புகையுமோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. இன்னொரு முக்கியமான மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செகண்ட் ப்ரோமோ விடுங்க, இதில் அந்த அளவுக்கு கண்டென்ட் இல்லை. ஆனால் முக்கியமான மேட்டர் என்னன்னா, எவிக்ஷன் அப்டேட் வந்து வந்துருச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஷிதா சேச்சி வந்து வெளியே போயிட்டாங்க அப்படின்றத இப்போ வந்துருக்கு அப்டேட். சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா சேச்சி தூக்குறாங்க, சண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரியை தூக்குறாங்க. இதுதான் இப்போதைக்கு அப்டேட். ஸோ சேச்சி வெளியே போகிறது ஃபேர்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்க, சேச்சிலாம் வெளியே போக கூடாதுங்க, அவங்கலாம் உள்ள இருக்கலாம், அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா பவித்ராவால வெளியே தூக்கலாம், பவித்ராலாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய கேள்வி வந்துட்டு இருக்கு. இதே மாதிரி தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சேச்சியை மட்டும் வெளியே அனுப்பிச்சிருங்கடா, உள்ள இருக்கவே கூடாதுடா அப்படின்ற மாதிரி மொத்த பேர் கதறிட்டு இருந்தாங்க. திடீர்னு என்னடா இப்படி ஒரு சேஞ்ச் அப்படின்ற மாதிரி எனக்கே ஷாக்கிங்கா இருக்குங்க. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சேச்சிக்கு சப்போர்ட் பண்றாங்க, சேச்சி உள்ள இருக்கலாம் ஏன்னா அவங்க கேம் விளையாடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி மொத்த பேர் போட்டு பொழந்துட்டு இருந்தாங்க, சேச்சிலாம் உள்ள இருக்க உள்ள இருக்க தகுதியே இல்லாத ஃபுல்லா டிராமா பண்ணிட்டு இருக்காங்க, ஃபுல் ஆக்டிங், பயங்கரமான நடிகை, வீட்டுக்குள்ளேயே அவங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ எப்படி இந்த ஒரு ஷிஃப்ட், ஒருவேளை அவங்க தான் சொல்றாங்களா இல்ல வேற யாராவது வேற எங்க இருந்தாவது ஃபேன்ஸை வந்து சேச்சி வந்து எப்படி சொல்றது பிக்கப் பண்ணி கூட்டு வந்திருக்காங்களா அப்படின்ற மாதிரி தெரியல. ஆனா நிறைய பேர் பாத்தீங்கன்னா சேச்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும் தோணுது. ஆனா சேச்சி வந்து சாட்டர்டே எவிக் பண்றாங்க, சண்டே வந்து பாத்தீங்கன்னா ஜெஃப்ரி எவிக் பண்றாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டபுள் எவிக்ஷன் தான். ஸோ டபுள் எவிக்ஷன் இந்த வாரம் வச்சுட்டு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து மிட் வீக் எவிக்ஷன் கம்பல்சரி ஒருத்தர் தூக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மிட் வீக் எவிக்ஷன்ல தூக்கிட்டா மொத்தமா பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் 9 பேர் இருப்பாங்க. ஸோ இந்த 9 பேர்ல பாத்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு 3 பேர் அதுக்கு அடுத்த வாரத்தில் பாத்தீங்கன்னா கழிச்சு விட்டுட்டு ஃபைனலுக்கு பாத்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 5 பேர் தூக்கிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி தான் மேக்ஸிமம் அப்டேட். அதுக்கு அடுத்து 3-4 பேர் தூக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுல அந்த 4 பேர் தூக்கிட்டு அந்த டாப் 5 இருக்குல்ல, அதுக்கு தான் பாத்தீங்கன்னா மொத்த பேர் இப்போ போட்டி போடுறாங்க, எப்படியாவது டாப் 5ல போயிடலாம். ஜாக்லின் வந்து நேத்திலிருந்தே ப்ரிப்பேர் ஆயிட்டாங்க, எப்படியாவது மொத்த பேர் அதாவது யாரெல்லாம் டாப்ல இருக்காங்களோ அவங்களை இப்பத்திலிருந்து அடிக்கலாம், இப்பத்திலிருந்து அவங்க மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குற்றச்சாட்டை வந்து வைக்கலாம் அப்படின்னு நம்ம ஜாக்லின் முடிவு பண்ணிட்டாங்க. அந்த நடவடிக்கையில் தான் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்களே ஓப்பனாகவே சொல்றாங்க. அப்படின்னும் போது கான்ஃபிடென்ட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு போலப்பா அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இன்னொரு முக்கியமான அப்டேட், சௌந்தர்யாவை பற்றி பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று கொடுத்துருக்காரு. அதாவது சௌந்தர்யா தான் இப்போ இங்கே இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா எல்லாருமே சௌந்தர்யா வந்து ஒன்றுமே பண்ணல அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களே. இல்லை, சௌந்தர்யா பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கு, அதோட கேரக்டர் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்குல்ல, அது வந்து ரியலாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. அவர் சொன்னது வந்து இப்போ லைவ்ல இன்னைக்கு நடந்தது. ஸோ லைவ்ல சொன்னதுக்கப்புறம் அந்த கிளிப்பிங்ஸ் எடுத்து போட்டு பாடுறா முத்துவே எங்கள் ஆளை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்கடா அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா ஆர்மி வந்து பார்த்தீங்கன்னா முத்து பேசுகிற அந்த கிளிப்பை எடுத்து பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் எனக்கு ஷாக்கிங் ஆயிடுச்சு, இவனுங்களாம் முத்துவோட கிளிப்லாம் எடுத்து ட்ரெண்ட் பண்ண மாட்டேன்.
ஆக்சுவலாக சௌந்தர்யாவோட பிஆர் டீமோட ஐடி அது ஓகேங்களா. அந்த ஐடியிலேருந்து ஒரு கிளிப் வந்து பார்த்தீங்கன்னா வைரல் ஆகுது. அதான் அந்த ஐடியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாரு முத்துக்குமரன் அவனே பார்த்தீங்கன்னா எங்கள் ஆளை வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்ணுறான்னா அப்போ எப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஆளாக இருப்பாங்கன்னு பாருங்க. எதிரியை கூட அவங்க பக்கம் இருக்கிற ஒரு வசீகரமான பவர் வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா கிட்ட தான் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அந்த வீடியோ கிளிப்பிங்கில் முத்துக்குமரன் என்ன சொல்லியிருப்பார், ரயன் கூட உட்காந்து பேசிட்டு இருப்பார். லைவ்ல நிறைய பேர் பார்த்துருக்கலாம். என்ன சொல்லிட்டு இருந்தானா, ஆக்சுவலாக சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்குல்ல, அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவள் ரியலாக இருக்கா, சில இடத்துல வந்து கோவப்படுறா, சில இடத்துல கிரிஞ்சி மாதிரி பண்ணுறா, சில இடத்துல கியூட்டாக பண்ணுறா. ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது அவள் வந்து சௌந்தர்யாவாக இருக்கா அப்படின்னு நம்ம தான் சொன்னார். இந்த இடத்துல எங்கேயுமே சௌந்தர்யா தான் பயங்கரமான பிளேயர், சௌந்தர்யா டஃப்பான பிளேயர் அப்படின்னு நம்ம சொல்லலை. சௌந்தர்யா உண்மையாக இருக்கா அப்படின்னு நம்ம தான் சொல்கிறாங்க. நாங்கள் வந்து இதுக்கு முன்னாலேருந்து நானும் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, சௌந்தர்யா நடிக்கிறாங்க நீங்கள் யாருமே சொல்லலைங்க, சௌந்தர்யா ரியலாக தான் இருக்காங்க. ஆனால் ரியலாக இருக்கிறதுல நிறைய என்ன திரும்ப தெரியுது, கொஞ்சம் கேவலமான சில விஷயங்கள் வெளியே வருது அப்படின்றது மட்டும் தான் தெரியுது. அந்த கியூட் ரியாக்ஷன் எல்லாமே ஓகே தான், ஃபன்னாக தான் இருக்குது, அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை. உண்மையிலே எல்லாருமே என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. சில இடத்துல பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவோட என்டர்டைன்மெண்ட் நல்லா தான் இருக்குது. அதாவது அந்த இடத்துல ஃபன்னாக இருக்க வேண்டிய இடத்துல ஃபன்னாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நிறைய இடத்துல தேவையில்லாத அந்த ரியாக்ஷன் இருக்குல்ல, கியூட் ரியாக்ஷன் வச்சு கொடுக்குறாங்களே, அது பார்க்கும்போது காண்டா தான் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து சௌந்தர்யா நடிக்கிறாங்கன்னு யாருமே சொல்லல. சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேரக்டர் தான் காமிக்கிறாங்க. அந்த கேரக்டர் வந்து சில இடத்துல கொஞ்சம் கேவலமாக இருக்குது அப்படின்றதான் மொத்த பேரோட ஒப்பீனியன் இருந்தது. அதான் மொத்த பேர் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. ஸோ இந்த விஷயத்தை பார்க்கும்போது விஜய் சேதுபதி கண்டிப்பாக இந்த முரண்பாடு அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்து இந்த எபிசோடு முடிச்சிருவாரு அப்படின்ற ஒரு கிளியராக தெரிஞ்சு போச்சு. ஏன்னா முரண்பாடு அது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா அந்த சாட்டர்டே எபிசோடுக்கான டாப்பிக்காக தான், சண்டே எபிசோடுக்கான டாப்பிக்காக தான். இதில் முக்கியமான கேள்வி எல்லாருமே கேட்டுட்டு இருக்கிறதுனா, விஜய் சேதுபதி கண்டிப்பாக இந்த கேள்வியும் கேட்பாரு, வீட்டுக்குள்ளே வந்த ஃபேமிலியிலே எந்த ஃபேமிலி பெஸ்ட்டான ஒரு அட்வைஸாக கொடுத்தது அப்படின்ற மாதிரி கம்பல்சரி இந்த கேள்வியை கேட்பாரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக வீட்டுக்குள்ளே வந்த ஃபேமிலி பெஸ்ட்டான ஃபேமிலி எந்த ஃபேமிலி நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், சௌந்தர்யாவோட ஃபேமிலி சொல்லலாம். ஏன்னா அவங்க அப்பா முரண்பாடே எனக்கு என் பொண்ணு மேல தான் இருக்குன்னு சொன்னார் பாத்தீங்களா, அதெல்லாம் அல்டிமேட். நல்லா செதறட்டேன், என்னடா இந்த மனுஷன் இப்படி பேசுறாரு அப்படின்ற மாதிரி. அது மாதிரி அவங்க வந்து பாத்தீங்கன்னா யாரையுமே ஒரு காயப்படுத்தாம அவங்களுக்கு உண்மையிலே அவங்க பொண்ணை பத்தி, பொண்ணுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு என்னென்ன சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லிட்டு என் பொண்ணுகிட்ட தான் குறை இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஜெனியூனா இருந்த மாதிரி இருந்தது. என்ன பொறுத்த வரைக்கும் சௌந்தர்யா ஃபேமிலி பார்க்கும்போது பயங்கரம்பா அப்படின்ற மாதிரி தான். நிறைய பேர் சௌந்தர்யா பிடிக்காதவங்க கூட சௌந்தர்யோட ஃபேமிலி வந்து பிடிச்சிருந்தது. இல்லை ப்ரோ எனக்கு வந்து சௌந்தர்யா பிடிக்காது, ஆனால் சௌந்தர்யா ஃபேமிலி எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நான் இன்னைக்கான ரிவ்யூ வீடியோ போடும்போது அதோட கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஃபீல் வந்து ஓகே, அப்ப நம்மளுக்கு தோன்ற மாதிரி தான் எல்லாருக்குமே தோணி இருக்கு. சௌந்தர்யோட ஃபேமிலி பார்க்கும்போது உண்மையிலே ரியலா அவங்க பொண்ணுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்கணுமோ அந்த மாதிரி கொடுத்துட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுச்சு. இதுக்கு அடுத்து ஒரு முக்கியமான ஃபேமிலி பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் ஃபேமிலி. முத்துக்குமரன் ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இப்போ ஹர்ட் பண்றது கூட, ஆக்சுவலாக உங்களை ஹர்ட் பண்றது அது பேச தெரியலையா என்னன்னு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு ஒரு குறை இருக்கு, அருண் பண்றது தப்பு அப்படின்ற மாதிரி தெரியுது. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா சொல்லியிருந்தா பயங்கரமான பாயிண்ட் அது. ஏன்னா மொத்தமாக மார்க் பண்ணது எல்லாத்தையும் அவங்க பார்த்துட்டு வந்திருக்காங்க. சத்தியமாக சொல்கிறேன், அவங்களுக்கு காண்டு இருக்கும். ஏன்னா நம்ம பையனை இந்த மாதிரி மார்க் பண்ணுறாங்களே, பையனை இந்த மாதிரி கலாய்க்கிறாங்களே, பையனுக்கு டேலண்டே இல்லைன்னு சொல்கிறாங்களே அப்படின்ற காண்டு கம்பல்சரி அவங்களுக்கு இருக்கும். இருந்தாலும் அவங்களுக்கு கரெக்டாக கன்வே பண்ண தெரியலையா, இல்லை கன்வே பண்ணக்கூடாதுன்னு நினச்சாங்களா என்னன்னு தெரியல. அதை பெருசாக பார்த்தீங்கன்னா இறக்கி சொல்லாமல் லைட்டாக மேலோட்டமாக சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் ஃபேமிலி அது மாதிரி அவங்க பெருமைப்பட்டாங்களே, அவங்க அம்மா வந்து என் பரம்பரைக்கே பெருமைப்பா அப்படின்னு நம்மளாம் சொன்னாங்களே, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் அதான் தோணுச்சு. அப்பா பயங்கரண்டா, ஒரு லோவர் மிடில் கிளாஸ்லேருந்து ஒரு பையன், ஒரு கிராமத்துலேருந்து வந்த ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் போய் கொண்டு போய் அவங்க ஃபேமிலி மொத்த பேரும் பெருமைப்பட வச்சது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூஸ் பம்ப் மொமெண்ட்டாக தான் என்ன பொறுத்த வரைக்கும் ஃபீல் ஆச்சு. நிறைய பேர் அதான் சொல்லியிருந்தாங்க, ப்ரோ பயங்கரமாக கனெக்ட் ஆச்சு ப்ரோ, அவங்க அம்மா அவங்க அப்பா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலியாக வந்து இருக்கும்போது அது அவங்க அம்மாவோட பெருமையை பார்க்கும்போது என் பிள்ளை வந்து இவ்வளோ அறிவாளியா, என் பிள்ளைக்கு இவ்வளோ புத்தி இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லும்போது அவ்வளோ ஒரு பயங்கரமாக இருந்தது ப்ரோ. அந்த மொமெண்ட்டை பார்க்கும்போது செம ஜாலியாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு நம்ம நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு ஃபேமிலி பார்க்கும்போது வந்த ஃபேமிலியில் இந்த ரெண்டு ஃபேமிலி கொஞ்சம் தனியாக தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. இதுக்கு அடுத்து ஃப்ரெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா யார் பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேஹான்னு ஒரு பொண்ணு வந்தது இல்லை, அதாவது விஷாலோட ஃப்ரெண்டு, அந்த பொண்ணு தாங்க பெஸ்ட். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா விஷாலுக்கு கிளியர் கட்டாக என்னென்ன சொல்லணுமோ பக்காவா எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிடுச்சு அப்படின்னு நம்ம தான் தோணுது. ஏன்னா விஷால் பார்த்தீங்கன்னா தர்ஷிகா கிட்ட பண்ணது தப்பு, அதே மாதிரி சௌந்தர்யா கிட்ட பண்ணது தப்பு, பின்னாடி போய் பேசுறது தப்பு அப்படின்ற மாதிரி 3 பாயிண்ட் நறுக்குன்னு இறக்கிட்டு போச்சு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்தவரைக்கும் பெஸ்ட்டாக ஒரு அட்வைஸ் பண்ணது, வந்ததுக்கு உருப்படியாக ஒரு வேலையை பார்த்துட்டு போன நேஹான்ற ஒரு பொண்ணு விஷாலுக்கு பண்ணிட்டு போச்சு அப்படின்னு நம்ம தான் சொல்லணும். ஏன்னா விஷால் அது புரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொஞ்சம் பெட்டராக விளாடணும் அப்படின்றதுக்கோசம் அந்த பொண்ணு சொல்லிட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது ஒரு பெட்டரான விஷயமா பார்க்குறேன். அதாவது ஃப்ரெண்ட்ஸில் அந்த பொண்ணு பெஸ்ட், ஃபேமிலி பார்க்கும்போது முத்துக்குமரன் ஃபேமிலி சௌந்தர்யா ஃபேமிலி கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்த மாதிரி எனக்கு என்னமோ ஃபீல் ஆச்சு. ஸோ உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கேள்வியும் கண்டிப்பாக விஜய் சேதுபதி கேட்பாரு, எது பெஸ்ட் ஃபேமிலி அப்படின்றத வெயிட் பண்ணி பாருங்க. மேபி தேர்ட் ப்ரோமோல வந்தா கூட வரலாம். ஸோ சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அப்டேட்ல மீட் பண்ணலாம். பை பை.